மிதிலா விலாசத்தில் அதற்கு மேல் தங்கும் ஒவ்வொரு வினாடியும் அவளுக்கு ஒரு யுகம் போல் நரக வேதனை கொடுத்தது. அன்றைய பகல் சந்திரசேகரனின் இஷ்டப்படியே குடும்ப வக்கீலின் மேற்பார்வையில் பசுபதி ஐயரின் உயில் பிரித்து வாசிக்கப்பட்டது. எதிர்பார்த்தபடியே அதனுடைய ஷரத்துகள் எல்லோரையும் கொஞ்சம் திகைக்க வைத்தன. வக்கீல் வாசித்து கொண்டு போன உயிலின் ஷரத்துக்களை ஒவ்வொருவரும் ஆவலுடன் கவனித்து கொண்டே வந்தனர். டவுனில் இருந்த பெரிய மாடி வீடு சந்திரசேகரனுக்கு சேர வேண்டியது என்று அவர் வாசித்ததை கேட்ட மைதிலி நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டாள். அதற்கு தொடர்ந்தாற்போல் தெற்கு தெருவிலே இருக்கும் சிறிய மாடி வீடு ஜெயராமனுக்கு சேர வேண்டியது என்று வாசித்த வக்கீல் ஒரு தரம் தொண்டையை கனைத்து கொண்டார். ஏனோ மைதிலியின் நெஞ்சம் பக்பக்கென்று அடித்து கொள்ள ஆரம்பித்தது. மேற்கு தெரு ஓட்டுவிடும் தென்னந்தோப்பும் ஈஸ்வரனைச் சேரும் என்று வக்கீல் முடித்ததும் தான் அவளுக்கு மூச்சு விட முடிந்தது. பசுபதி ஐயரின் சொத்துக்களை பற்றி வக்கீல் மேலே படிக்க ஆரம்பித்தார். ஆனால் மைதிலிக்கு அவைகளை பற்றி கேட்கக்கூட பொறுமை இருக்கவில்லை. அவள் மனம் முழுவதும் ஒன்றே ஒன்றை பற்றித்தான் சிந்தித்து கொண்டிருந்தது. சந்திரசேகரனுக்கு இவ்வளவு, ஜெயராமனுக்கு இவ்வளவு, ஈஸ்வரனுக்கு இவ்வளவு என்று சொத்துக்களை தமது இஷ்டப்படி பசுபதி ஐயர் விநியோகம் செய்திருப்பதை படித்து முடித்த வக்கீல் கடைசி முறையாக தொண்டையை ஒரு முறை கனைத்து கொண்டு மிதிலா விலாசமும் என்று ஆரம்பித்தார். சோபாவிலே சாய்ந்து உட்கார்ந்திருந்த சந்திரசேகரன் திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தான். குனிந்து கொண்டிருந்த தர்மாம்பாள் கூட சடக்கென்று தலையை உயர்த்தி பார்த்தாள். ஆவலை கட்டுப்படுத்த முடியாது மைதிலி இருப்பு கொள்ளாமல் இடத்தை விட்டு எழுந்து நின்றாள். மிதிலா விலாசமும் அதில் உள்ள பொருட்களும் என் மனைவிக்கு பின் பரிவுடன் என்னை கவனித்து கொண்ட என் அன்பிற்கு பாத்திரமாயுள்ள என் சகோதரியின் பெண் தேவகியை சேர வேண்டியது. மிதிலா விலாசத்தை விற்கவோ அடமானம் வைக்கவோ தர்மாம்பாளுக்கு எவ்வித உரிமையும் கிடையாது. தேவிகுல பேங்கில் என் பெயரில் இருக்கும் 4 லட்சம் ரூபாய்களும் தேவகியை சேர வேண்டியது. தேவகிக்கு கல்யாணம் ஆகும் வரை அவளது படிப்பு முதலியவைகளை கவனித்து கொள்ளும்படி ஈஸ்வரனை அவளுக்கு கார்டியனாக நியமிக்கிறேன் என்று வக்கீல் உயிலில் இருந்ததை வாசித்துவிட்டு அதை மடித்து மேஜை மீது வைத்தார். தேவகிக்கு மிதிலா விலாசமும் 4 லட்சம் ரூபாய்களுமா? என்ன அக்கிரமம்! கடைசி காலத்தில் கிழத்திற்கு புத்தி பேதலித்து விட்டதா என்ன என்று எண்ணி திகைத்து போன மைதிலி பொறாமை தாங்க முடியாமல் சற்று தூரத்தில் திக்பிரமையுடன் நின்று கொண்டிருந்த தேவகியை உறுத்து பார்த்தாள். மிதிலா விலாசம் தேவகிக்கா? என்ன அசம்பாவிதம்! கடைசியில் ஈஸ்வரன் விஷயத்தில் ரொம்ப வஞ்சனை செய்து விட்டாரோ என்று தனக்குள் எண்ணி தர்மாம்பாள் திகைப்பும் வருத்தமும் எய்தி அசைவற்று இருந்தாள். நான்சென்ஸ்! இந்த சிறு பெண் யார்? இவளுக்கு இத்தனை சொத்துக்கள் எழுதி வைப்பதா? அக்கிரமம் என்று எண்ணி உள்ளம் குதித்த சந்திரசேகரன் தனது மன உணர்ச்சி அடங்கும் நிமித்தம் ஒரு முறை இருமி விட்டு ஜன்னல் வழியே தோட்டத்தை எட்டி பார்த்தான். ஜெயராமன் மனம் முழுவதும் தந்தை தனக்கு விட்டு போயிருந்த சொத்துக்களை கணக்கிடுவதில் முனைந்திருந்ததனால் இந்த சங்கதி அவனுக்கு அதிகமானதொரு திகைப்பை கொடுக்கவில்லை. தேவகியை நிமிர்ந்து பார்த்த சியாமலா புன்னகை செய்தாள். தேவகி, நீ பணக்காரியாகிவிட்டாயடி, அதிர்ஷ்டக்காரிதான் போ என்று கூறுவதைப் போல் இருந்தது அவளுடைய கண்களில் பிரதிபலித்த ஆனந்தம். கடைசியாக வக்கீல் வாசித்து முடித்த உயிலின் ஷரத்தை கேட்டு திடுக்கிட்ட ஈஸ்வரன் தேவகியின் பக்கம் தன்னையும் அறியாமல் திரும்பி பார்த்தான். ஒரு கணம் இருவர் கண்களும் ஆர்வத்துடன் சந்தித்தன. அடுத்த கணம் ஈஸ்வரன் பார்வையை வேறு திக்கில் திருப்பிக் கொண்டான். தேவகி தன்னை மணந்து கொள்ள ஏன் மறுத்தாள் என்பதன் காரணம் அவனுக்கு அப்பொழுது புரிந்தது. பசுபதி ஐயர் தேவகிக்கு ஏதேனும் சொத்து எழுதி வைத்துவிட்டு செல்வார் என்று முன்கூட்டியே அறிந்திருந்த ஈஸ்வரன் அதன் மீது ஆசை கொண்டு அவளை மணக்க முன்வந்தான் என்று தவறாக எண்ணிக்கொண்டதனால்தான் தேவகி அன்று சாயங்காலம் அவனை மணக்க மறுத்துவிட்டாள். தனது உள்ளத்திலே ஏற்பட்ட மாறுதலை அறியாத தேவகி தன்னை தவறாக எண்ணிக்கொண்டு விட்டாள் என்ற எண்ணமானது ஈஸ்வரனுக்கு தாழ முடியாத பெருத்த அவமானமாக இருந்தது. பசுபதி ஐயரின் உயில் பிரகாரம் சொத்தில் ஒரு பெரும் பகுதி சந்திரசேகரனுக்கும் மீதமிருந்ததை 3 பாகமாக்கப்பட்டு முறையே ஜெயராமனுக்கும் ஈஸ்வரனுக்கும் அளிக்கப்பட்டிருந்த வீடு மற்றவர்களுடன் ஒப்பிடுகையில் மிகவும் விலையில் குறைந்ததாக இருந்ததை தர்மாம்பாள் கவனித்தாள். 3வது பிள்ளை விஷயத்தில் தந்தை செய்திருந்த இந்த பாரபட்சத்தை கண்டு அவளது தாய் உள்ளம் விரும்பியது. பசுபதி ஐயர் ஈஸ்வரனை வேண்டுமென்றே இவ்வாறு தண்டித்துவிட்டு சென்றிருப்பதாக எண்ணி உருகினாள் தாயார். ஆனால் ஈஸ்வரன் இறந்த தனது தந்தையை இழிவாக நினைக்க விரும்பவில்லை. படித்த பொழுது முதலில் உயிலின் ஷரத்துக்கள் அவனுக்கு மன அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் உண்டு பண்ணின. எனினும் தனக்குள்ளே யோசித்து பார்த்த அவனது மனம் விரைவில் அமைதி அடைந்து விட்டது.
தானே கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்து. அதை இஷ்டப்படி விநியோகிக்க பசுபதி ஐயருக்கு உரிமை இருந்தது. மேலும் மற்ற இரு பிள்ளைகளுக்கும் கொடுக்காத ஒரு அரிய சந்தர்ப்பத்தை ஈஸ்வரனுக்கு தந்தை அளித்திருந்தார். அதிக பணம் செலவு செய்து அமெரிக்காவுக்கு அனுப்பி கல்வி போதித்திருந்தார். பணம் இன்று வரும் நாளை போகும். ஆனால் கல்வி அறிவு அப்படியல்லவே, அழிவற்ற செல்வம் அல்லவா? அதை அளித்த தந்தையை பற்றி அதிருப்தியுடன் நினைப்பது தவறு. இப்படி தனக்குள் பலவிதமாக எண்ணி அமைதி அடைந்த ஈஸ்வரன் தனக்கு தந்தை அளித்த சொத்தை எந்தவித மனக்குறைவுமின்றி திருப்தியுடன் ஏற்றுக்கொண்டான். பசுபதி ஐயரின் உயிலை பற்றியோ அதை வாசித்த பின் அங்குள்ளவர்கள் மனதில் ஏற்பட்ட பரபரப்பை பற்றியோ கிரிஜா அறியவில்லை. காலையில் தர்மாம்பாளிடம் விடைபெற்று கொண்டு வெளியே சென்றிருந்த அவள் களைப்புடன் பகல் பொழுதுதான் வீடு திரும்பினாள். தாகத்திற்கு நீர் அருந்த பின்கட்டிற்கு வந்த அவள் சமையல் அறையில் மைத்திலி பெரும் அட்டகாசம் செய்து கொண்டிருப்பதை கண்டாள். முற்றத்து நடுவில் இரு வேலைக்காரர்கள் சாக்கு மூட்டைகளில் பாத்திரங்களை நிரப்பி கட்டி கொண்டிருந்தனர். யாரோ அங்கிருந்து புறப்பட தயாராகி கொண்டிருப்பதை போன்று இருந்தது அந்த காட்சி. அந்த மேல் தட்டில் இருக்கும் அடுக்கு என்னுடையது. கல்யாணத்தின் பொழுது எனக்கு வைத்த சீர்பாத்திரம். அதை இப்படி எடுத்து வையுங்கள் என்று சௌபாக்கியத்திடம் அதட்டி கொண்டிருந்த மைத்திலியை கண்ட கிரிஜா காணாதவள் போல் ஒதுங்கி மாடி அறைக்கு சென்று விட்டாள். அன்று மாலை தேவி குளத்தில் தனக்கு பரிச்சயமாயிருந்த சிநேகிதி வீட்டிலிருந்து வேகமாக பங்களாவுக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தாள் கிரிஜா. அந்த சிநேகிதி வற்புறுத்தி கூறியும் கூட பங்களாவிற்கும் அவள் வீட்டிற்கும் இடையே இருந்த 2 மைல் தூரத்தை கால்நடையாகவே கடந்து விடுவது என்று தீர்மானித்து கொண்டு தனியாக ராஜபாட்டையில் நடந்து வந்து கொண்டிருந்தாள் அவள். சூரியன் அஸ்தமித்து இருள் பரவி கொண்டு போகும் அந்த வேளையில் தன்னந்தனியாக தான் மட்டும் ராஜபாட்டையில் நடந்து செல்வதை உணர்ந்த அவளுக்கு திடீரென்று கலக்கம் ஏற்பட்டது. அந்த வேளையில் கிரிஜா என்று தன்னை பெயரிட்டு அழைத்த மனிதனின் குரலை கேட்டு கிளியால் ஸ்தம்பித்து போய் நின்று விட்டாள். பயந்து போய் விட்டாயா கிரிஜா என்று கேட்டுக்கொண்டே அருகில் வந்து நின்றான் கோபாலன். உண்மையில் கிரிஜா அது சமயம் மிகவும் பயந்துதான் போய்விட்டாள். ஆதலால் பதில் எதுவும் கூற முடியவில்லை. ஆச்சரியத்தினாலும் கிளியினாலும் அவளது உள்ளம் வேகமாக துடித்து கொண்டிருந்தது. 1 மாதமாக நான் கல்கத்தாவில் கம்பெனி விஷயமாக தங்குபடி இருந்தது. பசுபதி ஐயர் இறந்து போன செய்தியை பத்திரிகையில் படித்தேன். ஈஸ்வரனுக்கு உடனே ஒரு அனுதாப கடிதம் எழுதி போட்டேன். என்றாலும் நேரில் விசாரிப்பதுதான் உசிதம் என்று தோன்றியது. நேற்றுதான் கல்கத்தாவிலிருந்து வந்தேன். உடனே சிநேகிதனை பார்க்க 5 மணி வண்டிக்கு கிளம்பிவிட்டேன். ஆமாம், அந்தி வேளையில் தனியாக இந்த பாதையில் நடந்து செல்வது நியாயமா? காலம் மிகவும் கெட்டு கிடக்கிறது என்பது உனக்கு தெரியாதா என்ன என்று அக்கறை பொங்க கேட்டான். விவரிக்க இயலாத உணர்ச்சிகளின் வசமாகிய கிரிஜாவுக்கு உடனே பதிலளிக்க முடியவில்லை. சுற்றிலும் கவிந்து கொண்டு வரும் இருளை திரும்பி பார்த்துவிட்டு, நான் செய்த காரியம் பிசகுதான், தனியே இப்பாதையில் நடப்பது உசிதமல்ல என்பதை யோசிக்கவே இல்லை என்றாள். பங்களாவுக்குத்தான் நானும் போய் கொண்டிருக்கிறேன். உனக்கும் துணையாக நான் வருகிறேன், கவலைப்படாதே என்று கூறிய கோபாலன் கிரிஜாவுடன் கூட மெல்ல நடக்கலுற்றான். சிறிது நேரம் இருவரும் மௌனமாகவே நடந்தனர். பிறகு கோபாலன் பேச ஆரம்பித்தான். கல்யாணம் தற்காலிகமாக நின்றுவிட்டது என்று அறிந்தேன். அதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன் என்றான். கிரிஜா சட்டென்று அவனை நிமிர்ந்து பார்த்தாள். துயரமும் வேதனையும் படிந்த அவளது முகம் இருள் கவிந்து நின்றது. அந்த வேளையிலும் அவனுக்கு தெளிவாக தெரிந்தது, இந்த கல்யாணம் இனி நடக்கப் போவதில்லை. ஒரேடியாக நின்றுவிட்டது. இரு சாரார்களுக்கும் மனம் முற்றிலும் ஒப்பாத இந்த கல்யாணம் நின்றது நல்லதாகிவிட்டது. நாளை நான் பம்பாய்க்கு போகிறேன். போகுமுன் உங்களை சந்தித்து மன்னிப்பு கோர வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். எதிர்பாராத விதமாக உங்களை இன்று சந்தித்தது ஒரு பாக்கியமே. கோபால், என்னை தாங்கள் மன்னிக்க வேண்டும் என்றாள் மன ஒழிச்சி மிக்கவளாக. மன்னிப்புக்கு என்ன இருக்கிறது? என் குணத்தை பற்றி ஓரளவு அறிந்த நீ இப்படி பேசுவது ஆச்சரியமாக இருக்கிறது என்ற கோபாலன் மேலே நடக்காது நின்றான். தேவி குலத்து ராஜபாட்டை மீது கட்டப்பட்டிருந்த சிறிது பாலத்தை சமீபித்த கிரிஜா ஏனோ மேலே நடக்க இச்சையின்றி அதன் கைப்பிடி சுவர் மீது உட்கார்ந்து கொண்டாள். தனிமையில் அவமானமும் துச்சமும் தாளாது தத்தளித்து கொண்ட அவளது மனதிற்கு கோபாலனை சந்தித்தது பெரும் ஆறுதலாக இருந்தது. மௌனமாக கோபாலனும் பாலத்து சுவர் மீது சிறிது தூரத்தில் உட்கார்ந்து கொண்டான். எதிர்பாராத விதமாக சந்தித்த கிரிஜாவிடம் பல விஷயங்களும் பேச வேண்டும் என்று அவனது உள்ளம் ஆவலில் துடித்து கொண்டிருந்தது. ராஜபாட்டை மீது அது சமயம் நடந்து சென்று கொண்டிருந்த 2 மனிதர்கள் தங்களை திரும்பி திரும்பி பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டு ஏதேதோ தங்களுக்குள் சொல்லி சிரித்து கொண்டு போவதை கூட கிரிஜா கவனிக்கவில்லை. அந்த சமயம் அவளது மனமும் சிந்தனையும்
பூந்தோட்டத்தின் நடுவே அமைந்திருந்த ஒரு அழகிய சிறு வீட்டையும் அதிலே நடந்த சில நிகழ்ச்சிகளையும் பற்றி கற்பனை செய்து கொண்டிருந்தது. ஆமாம், இந்த கல்யாணம் ஏன் நின்றுவிட்டது என்று கோபாலன் கேட்டான். பரஸ்பரம் எங்களுக்குள் ஏற்பட்ட அதிருப்தியினால் நின்றுவிட்டது. அதை பற்றி அதிகம் பேச விரும்பவில்லை. அது கிடக்கட்டும். நான் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் அளிக்காது வாளாவிருக்கிறீர்களே. தங்களுக்கு நான் இழைத்த துரோகத்தை தாங்கள் மன்னித்ததாக ஒரு வார்த்தை கூறினால் எனக்கு மன அமைதி ஏற்படும். ஊருக்கு போகும் முன் நிச்சிந்தையான உள்ளத்துடன் செல்வேன். கோபால், கடந்த சில நாட்களாக என்னை பற்றி நீங்கள் எவ்வளவு கேவலமாக எண்ணியிருப்பீர்கள். என்னை துரோகி என்று சபித்திருப்பீர்கள். அக்கிரமக்காரி என்று எண்ணி துவேஷித்திருப்பீர்கள். சில சமயங்களில் நான் இதையெல்லாம் பற்றி மனம் கலங்குவதுண்டு. தங்களுக்கு இழைத்தது பெரிய துரோகம் என்றாலும் அதற்கு நான் பொறுப்பாளியே இல்லை என்று தழுதழுத்த குரலில் கூறிவிட்டு கோபாலனை நிமிர்ந்து பார்த்தாள். பசும் வயல்களுக்கு அப்பாலிலிருந்து வந்த இருளை ஊடுருவி பார்ப்பவன் போல தென்பட்ட அவன் அந்த சமயத்தில் பதில் அளிக்கவில்லை. பார்வதி இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? மிதிலா விலாசத்திற்கு வந்ததிலிருந்து நான் தங்களை பற்றிய எதுவும் அறிய முயற்சி செய்யாதவளா இருந்து விட்டேன். பார்வதி என்னை பற்றி அறிந்து கொண்டால் என்னவெல்லாம் நினைப்பாள் என்று ஒவ்வொரு சமயம் எண்ணி மனம் வெதும்புவது உண்டு. இணை பிரியாத தோழிகளாக நாங்கள் இருவரும் ஒன்றாகவே படித்து வளர்ந்தவர்கள். பார்வதி என்ன செய்கிறாள் என்று அறிய வேண்டுமென்று எனக்கு சில நாட்களாக ரொம்பவும் ஆவலாக இருந்தது என்று கிரிஜா படபடவென்று பேசிக்கொண்டு போகையில் இடைமறித்தான் கோபாலன். கிரிஜா, பார்வதி இவ்வுலகத் துயரங்களுக்கெல்லாம் விடைபெற்று கொண்டு விட்டாள் என்று துக்கத்துடன் பெருமூச்செறிந்தான். என்ன, பார்வதி இறந்து விட்டாளா என்று திடுக்கிட்டு வினவினாள் கிரிஜா. பார்வதி, என் தகப்பனார், பாட்டி மூவரும் தாய் நாட்டு மண்ணை மிதிக்காது வழியிலேயே இறந்து விட்டனர். உற்றவர்களை இழந்து உறவினர்களை துறந்து ஆஸ்தியை விட்டு அற்ப உயிரை தாங்கிக் கொண்டு இங்கே ஓடி வந்தவர்கள் நானும் அம்மாவும் தாத்தாவும் தான். ஒரு விதத்தில் அவர்கள் எங்களை விட பாக்கியசாலிதான் என்றான் கோபாலன். அவன் குரல் கரகரத்தது. ரங்கூனில் யுத்த பீதி அதிகமானவுடன் அந்த ஏப்ரல் மாத இறுதியிலேயே அப்பா புறப்பட்டு எங்களுடன் சென்னைக்கு வந்துவிட்டார். சென்னையில் என்னையும் தாயாரையும் எங்கள் சித்தப்பா வீட்டில் விட்டுவிட்டு அவர் பம்பாய்க்கு சென்று ஒரு உத்தியோகத்தில் அமர்ந்து விட்டார். புறப்படும் அவசரத்தில் என்னால் உங்களை சந்தித்து விடைபெற்று கொள்ள அவகாசமே இல்லை. கடைசியாக அங்கிருந்து புறப்படும் முன் அந்த கடிதத்தை எழுதினேன். உண்மையில் கோபால், அன்று எனக்கு ரங்கூனை விட்டோ உங்களை பிரிந்தோ வர கொஞ்சமும் ஆசையில்லாதிருந்தது. என் மனதிலே தங்கள்வாள் அது சமயம் பொங்குகின்ற அன்பிற்கு முன் யுத்தமும் பீதியும் யுத்தத்தின் பயங்கரமும் எனக்கு துச்சமாகப்பட்டன. அந்த கடைசி கடிதத்தை தங்களுக்கு நான் எழுதும் பொழுது அழுது கொண்டே எழுதினேன் என்பதை இப்பொழுது நம்ப மாட்டார்கள். ஆனால் அது உண்மையே. சென்னைக்கு வந்தபின் தங்களை பற்றிய தகவல் ஒன்றுமே என் காதுகளுக்கு எட்டவில்லை. தாயாரின் நிர்பந்தத்தின் பேரில் கலாசாலையில் சேர்ந்து நான் படிக்க ஆரம்பித்தேன். முதல் 2 வருஷங்கள் வரை நான் நம்பிக்கை இழக்கவில்லை. ரங்கூனிலிருந்து சென்னைக்கு வந்த அநேக குடும்பங்களை நான் சந்தித்தேன். ஆனால் ஒருவரிடமாவது தங்களை பற்றிய தகவல்களே கிடைக்கவில்லை. காலம் செல்ல செல்ல தங்களை மீண்டும் பார்ப்போம் என்ற நம்பிக்கை குறைய ஆரம்பித்தது. 1 வருஷமா 2 வருஷமா யோசித்து பாருங்கள் கோபால், 9 வருஷங்கள் ஆகின்றன. நான் தங்களை மீண்டும் மிதிலா விலாசத்தில் சந்திப்பேன் என்று எதிர்பார்க்கவே இல்லை என்று துக்கத்துடன் பேச்சை நிறுத்தினாள். கிரிஜா, உன் மீது நான் குற்றம் கூறவில்லையே. ஏன் இப்படி சலனமடைந்து பேசுகிறாய்? அச்சமும் பீதியும் நம்மை பிரித்து சதி செய்தன. அதற்கு நீ என்ன செய்வாய்? நாங்களும் அந்த வருஷம் உங்கள் குடும்பத்தைப் போல தாய் நாட்டிற்கு திரும்பி வந்திருந்தால் நிலைமை வேறு விதமாக அமைந்திருக்கும். ஆனால் உனக்குத்தான் தெரியுமே, சண்டையில் இருந்த வீட்டையும் பெருவில் இருந்த நிலங்களையும் விட்டு வர அப்பாவிற்கு மனம் வரவில்லை. வீடு நிலம் என்று ஆஸ்தியர் மேல் கொண்ட பாசம் ரங்கூனில் எங்களை சில காலம் தங்கும்படி செய்துவிட்டது. நிலங்களை அவசரமாக விற்றுவிடக்கூட அப்பா முயற்சி செய்தார். அதனால்தான் தாமதமும் ஏற்பட்டது. ரங்கூனில் குண்டுவீச்சு ஆரம்பமானதும் நாங்கள் அங்கிருந்து பெருவிற்கு சென்றோம். பெருவில் தங்கிய அந்த சில நாட்களில் மீண்டும் ரங்கூனுக்கு சென்று சந்தோஷமாக வாழப்போகிறோம் என்றுதான் நம்பியிருந்தோம். ஆனால் நிலைமை வர வர மோசமாகி கொண்டு வந்தது. கிளியணைத்து போன நாங்கள் பெருவிலிருந்து மாண்டேலுக்கு சென்றோம். அங்கே 1 மாத காலம் கூட தங்கவில்லை. அங்கிருந்து புறப்பட வேண்டி வந்தது. ஐராவதி நதி மீது படகில் கர்த்தாவுக்கு செல்ல உத்தேசித்துத்தான் புறப்பட்டோம். ஆனால் நடுவிலே பிரயாணத்தை மாற்றிக்கொள்ளும்படி ஆயிற்று. மாட்டு வண்டியில் சிரமத்துடன்
சிந்துவின் நதி தீரத்தை அடைந்து நதியை கடந்து கலுவாவிற்கு வந்துவிட எங்களை விதி விடவில்லை. அதற்கு மேல் நாங்கள் செல்ல வேண்டும் என்பதை உணர்ந்த பாட்டிக்கு பாதி உயிர் கிளியிலேயே போய்விட்டது. 60வது மைலிலே பாட்டி சோர்வும் ஜுரமும் தாளாது அகதிகள் முகாமில் இறந்து விட்டாள். மிக்க சிரமத்துடன் நாங்கள் ஒரு வழியாக ஒரு சிறு கிராமத்துக்கு வந்து சேர்ந்தோம். ஆனால் விதி அங்கேயும் எங்களை தொடர்ந்தது. மிகவும் பயங்கரமாக சோதித்து விட்டது. இப்பாலை விரோதிகளின் விமானம் தாங்கி வரும் செய்தி வரவே பிரயாண திசையை நாங்கள் மாற்றிக்கொள்ள நேர்ந்தது. பலியிலிருந்த சில்சூரை அடைய சுமார் 6 மைல்கள் மலை பிரதேசமான வழியில் நடந்து செல்ல நேர்ந்ததனால் நாளுக்கு 10 மைல்களுக்கு மேல் எங்களால் நடக்க முடியவில்லை. அங்கங்கே முகாமில் ஓய்வு எடுத்துக்கொண்டாலும் சரியான உணவும் சாப்பிட தண்ணீரும் இன்றி கஷ்டப்பட்டோம். 50 மைல்கள் கூட கடக்கவில்லை. அதற்குள் அப்பாவிற்கு வயிற்றுக்கடுப்பும் ஜுரமும் வந்துவிட்டன. கிளம்பி 6வது நாள் சாயங்காலம் அகதி முகாமில் அப்பா மறைந்து விட்டார். விதியின் கோரப்பசி அத்துடன் தீர்ந்து விடவில்லை. பாட்டி, அதற்கு பின் அப்பா என ஒருவர் பின் ஒருவராக இறந்ததைக் கண்டு பார்வதி உள்ளம் கலங்கி போயிருந்தாள். செல்லமாக சொகுசாக வளர்க்கப்பட்ட அவளுக்கு துக்கமும் பிரயாண அலுப்பும் தாழ முடியவில்லை. சில்சூர் வந்து அடையும் முன் சிறிது தூரத்திலேயே அவள் விஷ ஜுரத்தினால் 2 நாள் அவதிப்பட்டு இறந்து விட்டாள். சொத்துக்களை இழந்ததை குறித்து நான் கலங்கவில்லை. பாட்டியும் அப்பாவும் இறந்தபோது கூட சகித்து கொள்ள எனக்கு தைரியம் இருந்தது. பச்சிலம் குழந்தை அவள். அவள் என்ன பாவம் செய்தாள்? வாயை திறந்து குறை கூறாமல் விதியின் கொடுமையை சகித்து கொண்டு நடந்து வந்தாள். அவளையும் இந்த பயங்கர விதி யுத்தத்தின் மூலமாக தனது பலிகளில் ஒன்றாக எடுத்துக்கொண்டதை என்னால் சகிக்க முடியாமல் துயரத்தினால் மனம் இடிந்து போய் வழியில் உட்கார்ந்து விட்டேன் என்று கூறிவிட்டு மூச்சு வாங்க நிறுத்தினான். கன்னத்தின் மீது வழிந்து ஓடிய கண்ணீரை ரகசியமாக துடைத்து கொண்ட கிரிஜா, கோபால், என்னால் நினைத்து பார்க்க கூட முடியவில்லை. வழியில் இவ்வளவு கஷ்டங்களையும் அனுபவித்த நீங்கள் முதலாக என்னை சந்தித்த பொழுது எனது துரோக நடத்தையைக் கண்டு நெஞ்சம் பதைத்து போயிருப்பீர்கள் அல்லவா என்றாள். கோபாலன் அதற்கு நேரடியாக பதில் எதுவும் கூறவில்லை. சில்சூரிலிருந்து காங்கிரஸ் தொண்டர்கள் எங்களை பால் பழத்துடன் எதிர்கொண்டு அழைத்தனர். அங்கிருந்து ரயிலில் கல்கத்தாவிற்கு வந்து சேர்ந்தோம். அகதிகள் தங்குமிடத்தை அடைந்த அன்று நான் என் வாழ்நாட்களிலே காண முடியாத சோக காட்சியை கண்டேன். எங்களுடன் கூட வந்த அநேகர் தாய்நாட்டின் மண்ணை மிதித்துவிட்டோம் என்று உணர்ந்தவுடன் ஆனந்தமும் துயரமும் தாங்க முடியாது பச்சிலம் குழந்தையைப் போல் ஓவென்று வாய்விட்டு அழுதினர். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு நாங்கள் தென்னிந்தியாவிற்கு புறப்பட்டு வந்தோம். செல்வத்தை எல்லாம் துறந்து ஏழ்மை நிலையில் வந்திருந்த எங்களுக்கு உறவினர்களின் உதவி எதுவும் கிடைக்கவில்லை. அம்மாவுக்கு இந்த கேவலமான ஸ்திதியில் யாருடைய தயவிலும் வசிக்க விருப்பமும் இல்லை. ஆகவே தேவி குலத்தில் ஒரு வீட்டை எடுத்துக்கொண்டு வசிக்க ஆரம்பித்தாள். செலவுக்கு போதாததனால் தான் கல்கத்தாவிற்கு சென்று அப்பாவிற்கு மிகவும் வேண்டியவரான குப்தாவின் கம்பெனியில் உத்தியோகம் ஒன்றில் அமர்ந்தேன். ரங்கூனில் இருக்கையிலேயே சர்க்காரால் மேல் படிப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தேன். ஆதலால் மேலே படிக்க வேண்டும் என்ற ஆசை. அப்பாவின் மீது கொண்டிருந்த அபிமானத்தினால் பண உதவி செய்து அமெரிக்காவிற்கு அனுப்பினார். வந்ததும் ஒப்பந்தத்தின்படி அவர்கள் கம்பெனியிலேயே உத்தியோகம் செய்வதாக அமர்ந்து விட்டேன். ஆஸ்தி, நிலம், தந்தை, பாட்டி, சகோதரி என்று எல்லோரையும் இழந்துவிட்டு வந்த அந்த நிலையில் கூட நான் அந்த கடிதத்தை பத்திரமாக சுமந்து கொண்டு வந்தேன். ரங்கூனிலிருந்து புறப்படும் பொழுது நீ எழுதிய அந்த கடிதம் எனக்கு இவ்வளவு வருடங்களும் ஆறுதலை அளித்தது என்று தொடர்ந்து அவன் பேசியதை குறுக்கிட்டு கிரிஜா பேசலானாள். நான் யுத்தம் என்ன, சாவு வந்தால் கூட நம்மை பிரிக்க முடியாது என்று காதலை பொழிந்து எழுதிய அந்த கடிதத்தை பயந்து கொண்டு திரும்ப தரும்படி கேட்டேன் என்று நீங்கள் குறை கூறலாம். ஆனால் கோபால், என் மீது தங்களுக்கு கோபமோ வருத்தமோ நிலையை ஊன்றி பார்த்தால் ஏற்படாது. எனக்கும் தங்களுக்கும் இடையே தோன்றியிருந்த அன்பை பற்றி எங்கள் அப்பா அம்மா ஒருவருக்குமே தெரியாது. நான் தெரிவிக்க அப்பொழுது ஆசைப்படவில்லை. உங்களுடன் கூட படித்த அண்ணாவுக்கு மட்டும் கொஞ்சம் விஷயமாக சந்தேகம் வந்தது. ஆனால் ரங்கூனை விட்டு வந்தவுடன் அதை பற்றி அறியக்கூட அவனுக்கு அவகாசமே இருக்கவில்லை. 9 வருஷ காலம் வாழ்க்கையில் நீண்டதொரு காலம் அல்லவா? ரங்கூனை விட்டு புறப்படும் முன் நான் 17 வயதுடைய சிறிய பெண்ணாக இருந்தேன். காதல் என்பது இளம் தென்றல் வீசும் பசுஞ்சோலையாக எனக்கு அப்பொழுது காட்சியளித்தது. இல்லையானாலும் வறுமையையும் கஷ்டங்களையும் அனுபவித்து 9 வருடங்களில் என் மனம் கடினப்பட்டுவிட்டது. வாழ்க்கையில் நான் வேண்டி நின்றது காதல் இல்லை, பணம்தான் என்ற பயங்கர நிலைக்கு வந்துவிட்டேன். வறுமை ஒருபுறம், வாழ்க்கையில் இனி எப்படி சந்தோஷமாக வாழ்வோம் என்ற கவலை ஒருபுறம், தாயாரின் நிர்பந்தம் ஒருபுறம்,
பணத்தின் மேல் ஏற்பட்ட ஆசை ஒருபுறம் என நாலா பக்கமும் நெருக்கப்பட்ட நான் ஈஸ்வரனை மணக்க ஒப்புக்கொண்டேன். ஈஸ்வரனை நான் காதலிக்கவே இல்லை, ஆனால் வெறுக்கவில்லை. அவனுடைய செல்வம் என் மனதை பெரிதும் கவர்ந்தது. வெட்கமின்றி இப்போது ஒப்புக்கொள்கிறேன். 9 வருஷங்களும் மறைந்திருந்த நீங்கள் இந்த சமயம் பார்த்துதானா வர வேண்டும்? முதலில் உங்களை சந்தித்த நான் அப்படியே கிளியினால் அரண்டு விட்டேன். ஈஸ்வரனுக்கு தெரிந்துவிட்டால் என்று எனக்கு பீதி ஏற்பட்டது. கோபால், என் துரோகம் உங்களை மிகவும் பாதித்திருக்கும் என்பதை அறிவேன். ஆனால் வேண்டுமென்றே செய்யவில்லை. சந்தர்ப்பங்கள் என்னை அப்படி செய்ய தூண்டின. தங்கள் வசம் அந்த கடிதம் பத்திரமாக இருக்கிறது என்பதை அன்று திருமலையான் குன்றில் சந்திக்கும் பொழுது தங்கள் வாயால் அறிந்தவுடன் எனது பயம் அதிகரித்தது. ஈஸ்வரனுக்கும் எனக்கும் கல்யாணம் என்று நிச்சயமாகிக் கொண்டிருந்த அந்த சமயம் எனது காதலை பொழிந்து எழுதிய உறுதிமொழிகள் பல கொண்ட அந்த கடிதம் தங்கள் வசம் இருப்பது தகாது என்று தோன்றவே அதை திருப்பி கேட்டேன். அத்துடன் நிற்காமல் நமக்கிடையே இருந்த அன்பை பற்றி பேசவும் கூடாதென்று உறுதிமொழி வாங்கி கொண்டேன். எனது செய்கையாவும் நினைத்தால் கூட அவமானமாக இருக்கிறது. இந்த பாழும் யுத்தம் மட்டும் வந்திருக்காவிடில் கோபால், கம்பையில் இருந்த அந்த அழகிய வீட்டில் தங்கள் மனைவியாக ஆனந்தமாக நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். சந்தர்ப்பம் நமக்கு எதிரியாக வந்து வாய்த்தது. ஊருக்கு போகுமுன் ஒன்றே ஒன்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். தங்களுடைய உத்தம குணத்தை அறியாத உங்களை செயலாலும் வார்த்தையாலும் துன்பப்படுத்தி விட்டேன் என்று கூறிய கிரிஜா கண்ணீர் பொங்கும் கண்களால் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அன்பு கொண்ட உள்ளம் குற்றங்களை காண்பதில்லை கிரிஜா. உனக்கு தெரியாதா என்ன? மன்னிப்பு என்ற வார்த்தைக்கே இடமில்லை. செல்வமெல்லாம் இழந்து ஏழ்மையான நிலையில் இருக்கும் என்னை மணப்பதை விட ஈஸ்வரனை மணந்தால் நீ சந்தோஷமாக இருக்கக்கூடும் என்று எண்ணி நான் ஆறுதல் அடைந்திருக்கிறேன். அவ்வளவேதான் என்றான் சாந்தமாக அவன். கண்ணீரை துடைத்து கொண்ட கிரிஜா, லைலாவின் காதல் போன்ற காதலை காவியங்களிலும் கவிதைகளிலும் தான் காண முடியும் என்று நினைக்கிறேன். தங்களை பிரிந்து தாய்நாட்டிற்கு வந்த புதிதில் உலகமே சூன்யமாகிவிட்டதைப் போல் இருந்தது. 2 வருஷங்களில் என் மனம் மிகவும் மாறிவிட்டது. துன்பமும் வறுமையும் என் மனதை காலப்போக்கில் மிகவும் கடினமாக்கிவிட்டன. என் போல் வருஷங்கள் பலவற்றை துன்பத்திலே கழித்து நம்பிக்கை குலைந்து போயிருந்தால் அந்த லைலாவும் கயாஸ் 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 என்று புலம்பி கதறுவதை விட்டு ஈராக் மன்னனையே மணந்து சௌகியமாக வாழ்ந்து கொண்டிருப்பாள். என் மனம் காதலில் நம்பிக்கையை இழந்து கடினமாகி விட்டிருந்தது என்றாள். உன் விவாதத்தை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் கிரிஜா. உன்னை போன்று நானும் துக்கமும் துயரமும் அனுபவித்தவன்தான். காலம் நம்மை வெகு தூரம் பிரித்தது என்பது உண்மையே. ஆயினும் என் மனதிலே உன்பால் கொண்டிருந்த அன்பு குறையவில்லை, மாறவில்லை, மாறவும் போவதில்லை என்றான் உணர்ச்சியுடன். அவ்வளவுக்கு நான் அருகதையற்றவள் என்று பதிலளித்த கிரிஜா எழுந்து நடக்கல் உற்றாள். அத்தனை நாட்களாக நெஞ்சத்தை அழுத்தி வந்த பெரும் துன்பச் சுமை திடீரென குறைந்து விட்டதைப் போன்று அவள் மனதிலே அமைதி குடிகொண்டது. மௌனமாக பங்களாவாரி கூட வந்த கோபாலன் திடீரென்று தனது உற்சாகத்தை மாற்றிக்கொண்டு உள்ளே நுழையாமல் திரும்பிச் சென்றான். அந்த மனநிலையில் அவன் தன் நண்பனை சந்திக்க விரும்பவில்லை. மறுநாள் சாயங்காலம் வண்டி புறப்பட சில நிமிஷ நேரங்களே இருந்தன. ஸ்டேஷனுக்கு தன்னுடன் கூட ஒருவரும் வர தேவையில்லை என்று எல்லாவிதமான உதவியையும் புறக்கணித்துவிட்டு தனியாக கிளம்பி வந்திருந்த கிரிஜா பெண்கள் பெட்டிக்குள் ஏறி உட்கார்ந்து கொண்டாள். பம்பாய்க்கு போகிறோம் என்ற நிம்மதியான மனதுடன் ஜன்னல் வழியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். மூச்சு வாங்க ஓடி வந்து பெண்கள் பட்டி ஏரியில் நின்ற கோபாலனை கண்டதும் அவளுக்கு வியப்பு தாங்க முடியவில்லை. எங்கே வண்டி புறப்பட்டு விடுமோ என்று அவசரமாக ஓடி வந்தேன் என்றான் அவன். கிரிஜா பதிலுக்கு புன்முறுவல் அளித்தாள். வியர்வை வழிந்த அவனது முகத்தையும் காற்றில் பறந்து அலங்கி போன கிராப்பையும் கண்டு திடீரென்று ஏற்பட்ட பச்சாதாபத்தில் அவளுக்கு பதில் எதுவும் கூற தோன்றவில்லை. உள்ளே சௌகரியமாக இருக்கிறதல்லவா? ஒன்றையும் மறக்காமல் ஜாமான்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு விட்டாய் என்று நினைக்கிறேன் பரிவுடன் விசாரித்தான் கோபாலன். ரங்கூனிலிருந்து புறப்படும் பொழுது வழியனுப்ப முடியவில்லையே என்று இப்பொழுது வழியனுப்ப வந்தீர்களா என்று வறட்சியான குரலில் கூறிய கிரிஜா சிரிக்க முயற்சி செய்தாள். உன்னை வழியனுப்ப வரவில்லை என்று சட்டென பதிலளித்த அவனது கண்களில் பிரதிபலித்த உணர்ச்சிகளைக் கண்டு திடுக்கிட்டு போன கிரிஜா அவனை மேலும் உற்று நோக்க மனம் கூசியவளாக முகத்தை தாழ்த்தி கொண்டாள். நான் நேற்று கூறியவைகளை திரும்ப சொல்வது அனாவசியம் என்று கருதுகிறேன். மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்கிறேன் கிரிஜா, என்னை பொறுத்தவரை எனது அன்பு குறைவும் இல்லை, குறையவும் இல்லை. உனக்கு சம்மதம் என்றால்
எந்த நிமிஷமும் நான் உன்னை என் மனைவியாக ஏற்க தயாராக இருக்கிறேன் என்றான். கண்களில் லேசாக கசிந்த நீரை சமாளித்துக் கொண்டு, உங்களுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறதா என்ன? இவ்வளவுக்கு பிறகும் கூட என்று கிரிஜா மேலே முடிக்கும் முன் அவசரமாக குறுக்கிட்ட கோபாலன், இவ்வளவுக்கும் பிறகும் கூட என்றுதான் வைத்துக் கொள்ளேன். உன்மேல் ஒரு குற்றமும் இல்லை என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். சந்தர்ப்பம் உன்னை அப்படி செய்யும்படி செய்தது. அதெல்லாம் போகட்டும். நீ பம்பாய்க்கு போகும் முன் எனக்கு தெரிய வேண்டியது உன்னுடைய சம்மதம் ஒன்றுதான் என்றான் படபடப்பாக. கிரிஜா பதிலுக்கு லேசாக சிரித்தாள். என்னை மறந்து விடுங்கள் என்பதுதான் என் பதில். உங்களுடைய பரந்த மனப்பான்மைக்கும் உத்தம குணத்திற்கும் உங்களுக்கு பொறுமையே உருவான ஒரு நல்ல மனைவி வாய்க்க வேண்டும். 2வது மணி கூட அடித்து விட்டார்கள். நான் போய் வருகிறேன். நமஸ்தே என்று கைகூப்பினாள் கிரிஜா. வண்டி பிளாட்பாரத்திலிருந்து மெல்ல நகர ஆரம்பித்தது. மறப்பதா கிரிஜா? இந்த ஜென்மத்தில் இல்லை. அவசரப்படாதே. யோசித்து பதில் கூறினால் போதும். 9 வருஷம் காத்திருந்தேன். இன்னும் 9 வருஷமானாலும் காத்திருக்க தயார். பம்பாய் சென்றதும் என் கம்பெனி விலாசத்திற்கு தயவு செய்து கடிதம் எழுது. போய் வரட்டுமா? வண்டியுடன் கூட சிறிது தூரம் நடந்து சென்ற கோபாலன் கேட்டான். இவ்வளவு நற்குணம் படைத்த மனிதனை வீணாக சுயநலம் காரணமாக புண்படுத்தி விட்டோம் என்று பச்சாதாபத்தினால் மனம் இறங்கிய கிரிஜாவின் கண்களில் நீர் பெருகி கன்னத்தின் மீது வழிந்தோடியது. அவளது இருதயத்திலே அலைபாய்ந்து கொண்டிருந்த உணர்ச்சிகளின் குமுறலுக்கு எதிரொலி செய்வது போல ஓவென்று இரைச்சலிட்டு ஸ்டேஷனை விட்டு ரயில் வண்டி நகரத் தொடங்கியது. வண்டி மறைந்து சென்று வெகு நேரமாகியும் கோபாலன் அந்த திக்கையை பார்த்து கொண்டு நின்றான். கிரிஜா பம்பாய் சென்று விட்டாள் என எண்ணிய அவன் மனம் துயரமோ கவலையோ கொள்ளவில்லை. அதற்கு பதில் இவ்வளவு நாட்களும் மங்கி ஓங்கியிருந்த நம்பிக்கை புத்துயிர் பெற்று அவன் உள்ளத்திலே ஓங்கி வளர ஆரம்பித்தது. பசுபதி ஐயர் மறைந்து 6 மாதங்கள் விரைந்தோடி சென்று விட்டன. வாழ்க்கையில் துக்ககரமான அனுபவங்கள் கற்பிக்கும் படிப்பினை பசுமரத்தானியை போல் மனதிலே பதிந்து புரட்சிகரமான மாறுதல்களை உண்டாக்கிவிடும் என்ற பொன்மொழி மிதிலா விலாசத்தில் வசித்து வந்தவர்கள் விஷயத்தில் உண்மையாயிற்று. உயிலின் ஷரத்துக்களை அறிந்த மறுநாளே தங்களுக்கு சேர வேண்டிய பொருட்களுடன் மிதிலா விலாசத்தை விட்டு புறப்பட ஆயத்தமான சந்திரசேகரனும் மைத்திலியும் கடைசியாக அங்கே தங்கிய அந்த சில நாட்களில் நடந்து கொண்ட முறையைக் கண்டு தர்மாம்பாள் மனம் இடிந்து போய்விட்டாள். மோட்டார் கம்பெனியில் தனக்கு சேர வேண்டிய பாகத்தை விற்றுவிடப் போவதாக தன் 2 சகோதரர்களுக்கும் எச்சரிக்கை விடுத்த சந்திரசேகரன் அது போதாது போல் தன்னுடைய பாகத்திற்கும் அதிகப்படியான தொகை கொடுக்க வேண்டும் என்று வாதாடினான். தான் குறிப்பிட்ட தொகையை கொடுக்க தவறினால் தனது பாகத்தை வேறு எவருக்கேனும் விற்றுவிடப் போவதாக வேறு பயமுறுத்தினான். மற்ற 2 சகோதரர்கள் ஒற்றுமையாக தொழில் நடத்தப் போவதை காண சகியாதவனாக அதற்கு வேண்டிய அளவு தொந்தரவு செய்ய முன் வந்திருந்த சந்திரசேகரனின் துவேஷ மனப்பான்மையை கண்ட தாயார் உள்ளம் வெதும்பி போனாள். புறப்பட்டு செல்லும் முன் தனது அறைக்குள்ளே வந்து நின்ற மைந்தனையும் மருமகளையும் ஏறெடுத்து பார்க்க கூட தர்மாம்பாளுக்கு அச்சமாக இருந்தது. 10 மாதம் சுமந்து தனது கரங்களால் ஆசையுடன் அணைத்து பாலூட்டி சீராட்டி வளர்த்த மைந்தன் இன்று தனக்கு அந்நியனாக போய்விட்டதை எண்ணி திகைத்து போன தாயார் தலையை குனிந்த வண்ணம் இருந்தாள். அவளது முகத்தை பார்க்க கூட விருப்பமில்லாதவன் போல் போய்விட்டு வருகிறேன் அம்மா என்று வறட்சியாக பதிலளித்த சந்திரசேகரன் அறையை விட்டு வீரென்று வெளியே சென்றான். கூடவே வந்த மைத்திலி மரியாதைக்கு ஏதோ முணுமுணுத்து விட்டு கணவனை அவசரமாக பின்தொடர்ந்து சென்றாள். இதெல்லாம் கனவா நனவா எண்ணி திகைப்படைந்து போய் உட்கார்ந்திருந்த தர்மாம்பாள் மாடிப்படிகளில் ஒலித்த அவர்கள் காலடி ஓசை நின்றதும் திடுக்கிட்டு எழுந்து ஜன்னல் அருகே வந்து ஆவலுடன் வெளியே தோட்டத்தை எட்டி பார்த்தாள். காரின் கதவை சந்திரசேகரனுக்கு திறந்துவிட்டு அலங்காரமாக ஏறி ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்ட மைத்திலி கண்ணபிரானுக்கு சாரத்தியம் செய்த சத்தியபாமாவைப் போல மெடுக்குடன் காரை மிதிலாவிலாசத்தின் வாயிலின் வழி செலுத்தி கொண்டு சென்றாள். அந்த காட்சியை அதிக நேரம் பார்த்து கொண்டு நிற்க தர்மாம்பாளால் தாளவில்லை. பெற்றவளை பாசத்தை குலைத்து தனது அருமை மகனை தன்னிடமிருந்து பிரித்து அழைத்து கொண்டு சென்ற மைத்திலியின் அடாத செய்கையைக் கண்டு நெஞ்சம் பதறிப்போன தர்மாம்பாள் மைந்தனை பிரிந்த துயரத்தை தாள முடியாது தொப்பென படுக்கை மீது விழுந்து நெஞ்சு வெடிக்கும்படி குலுங்க குலுங்க அழுதாள். தாயின் உத்தரவுப்படியே ஜெயராமனும் ஈஸ்வரனும் மிதிலாவிலாசத்திலேயே வசித்து வந்தனர். மற்ற 2 மைந்தர்களும் காட்டிய அதிகப்படியான மரியாதையும் அன்பும் அவளது துயரத்தை ஓர் அளவிற்கு குறைத்தன. எனினும் தர்மாம்பாள் மனதை ஒருவித ஏக்கம் வாட்டி வதைத்து கொண்டுதான் இருந்தது. மைத்திலி இப்படிப்பட்ட நன்றிகெட்ட வஞ்சகியாவள்? பெண்ணுக்கு மேலாக எத்தனை சலுகைகள் காட்டினேன், உதாசீனம் செய்துவிட்டு போய்விட்டாளே என்ற அதிர்ச்சியானது
தர்மாம்பாளின் உடலையும் மனதையும் வாட்டி வதைத்து கொள்ளவே பசுபதி ஐயர் மறைந்த சில நாட்களுக்கு பின் தர்மாம்பாள் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாகிவிட்டாள். தர்மாம்பாளுக்கு ஏற்பட்ட நோய் மனதை ஒட்டியதாக இருந்ததனால் விரைவில் மெலிந்து குணமடையவில்லை. கணவரை சீக்கிரம் பின்பற்ற விரும்புகிறவள் போல் நாளுக்கு நாள் அவளது உடல் எலும்பும் தோளுமே எஞ்சி நின்றன. பிறருடைய உதவியின்றி எழுந்திருக்க நடமாட முடியாத பயங்கரமான நிலையில் நோயாளியாக 4 மாதங்கள் படுக்கையில் கிடந்தாள். நோயாளியாக பிறர் தயவை நாடி கிடந்த அந்த சமயத்தின் போதுதான் விருஷத்தின் அடியிலே புத்தபிரானுக்கு ஞானோதயம் ஏற்பட்டது போன்று தர்மாம்பாளின் உள்ளத்திலும் ஞானம் உதயமாக ஆரம்பித்தது. அது சமயம் அவள் கணவனை இழந்தவள் என்ற அனாதரவான நிலையில் இருந்தாள். எழுந்திருக்க கூட சக்தியற்ற நோயாளியாக பிறருக்கு இடைஞ்சலாக வேறு இருந்தாள். இஷ்டப்பட்டிருந்தால் தேவகியும் சியாமலாவும் தங்களுக்கு ஒரு காலத்தில் இழைத்த தீங்குகளுக்கு வஞ்சம் தீர்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் இருவரும் அப்படி செய்யவில்லை. மாமா போகும்பொழுது ஏகப்பட்ட சொத்துக்களை வைத்துவிட்டு போயிருக்கிறார். இனி இவள் தயவு என்ன என்று தேவகி கர்வப்பட்டு அசட்டையாக இருக்கவில்லை. மாமியிடம் அதுவரை காட்டி வந்த மரியாதையையும் பயபக்தியையும் சிறிதும் கைவிடாது தேவகி நோயாளியாக கிடந்த தர்மாம்பாளுக்கு பொறுமையாக சிசுருஷைகள் செய்து வந்தாள். சியாமலாவும் மூத்த நாட்டு பெண்ணான தனக்கு இனி அதிக சலுகைகள் உண்டு என்று கர்வப்படாமல் மாமியாருக்கு வேண்டிய சிசுருஷைகளை சலிக்காது தேவகியுடன் சேர்ந்து செய்தாள். பாரபட்சமும் வஞ்சனையுமாக ஒரு காலத்தில் அவர்கள் இருவரையும் தான் நடத்தியதையும் பொருட்படுத்தாது அவர்கள் இருவரும் தற்சமயம் தன்னிடம் பெருந்தன்மையாக அன்பு காட்டி வருவதைக் கண்ட தர்மாம்பாளுக்கு அவர்கள் முகத்தை நிமிர்ந்து பார்த்து எதுவும் கேட்க வெட்கமாக இருந்தது. இவ்வளவு நல்ல குழந்தைகளை கொடுமைப்படுத்தி விட்டேனே என்று எண்ணி அவள் மனம் புழுங்கினாள். துயரமும் பச்சாதாபமும் தர்மாம்பாளின் அகங்காரத்தை ஒடுக்கிவிட்டன. மாமியார் படுத்த படுக்கையாக இருக்கிறாள் என்று அறிந்தும் மைத்திலி ஒரு முறை கூட வந்து தர்மாம்பாளை பார்க்கவில்லை. சந்திரசேகரனும் தாயாரை வந்து காணவே இல்லை. அவர்கள் இருவரும் காட்டிய பாராமுகம் தர்மாம்பாளின் மனதில் தேவகி சியாமலா இவர்கள் பால் ஏற்கனவே மெல்ல தோன்றியிருந்த அன்பை பன்மடங்கு பெருகிவிட்டது என்றே கூற வேண்டும். ஜெயராமனுடைய மனமும் இந்த சில மாதங்களில் மிகவும் மாறிவிட்டிருந்தது. தந்தை பிரிந்து போனாலும் திடீரென்று ஏற்பட்ட பொறுப்பை வகிக்க தெரியாமல் தவித்து கொண்டிருந்த அவனுக்கு ஈஸ்வரனின் ஒத்துழைப்பு உதவியளித்தது. ஒருவரிடம் ஒருவர் அதிகம் பேசாது வேற்று மனிதர்களைப் போல் அதுவரை வாழ்க்கை நடத்தி வந்த அந்த இரு சகோதரர்களும் ஒன்று சேர்ந்து உழைக்க ஆரம்பித்ததிலிருந்து அவர்களிடையே பட்டுப்போயிருந்த பாசம் புத்துயிர் பெற்று தழைத்தோங்க ஆரம்பித்தது என்றே கூற வேண்டும். ஜெயராமனும் ஈஸ்வரனும் காலை வேளையில் சேர்ந்தாற்போல் தொழிற்சாலைக்கு சென்றார்கள். மாலை வேளையில் சேர்ந்தாற்போல் வீடு திரும்பினார்கள். அண்ணனும் தம்பியும் சேர்ந்து உட்கார்ந்து ஆனந்தமாக சம்பாஷித்து கொண்டு உணவு அருந்தினார்கள். ஆரம்பத்திலே இவைகள் மிகவும் புதியனவாக தோன்றினாலும் நாளாவட்டத்தில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வதிலே ஒரு தனி இன்பத்தை கண்டனர். தம்பி ஈஸ்வரன் மீது மெல்ல துளிர்த்தோங்கிய பாசத்தையும் நன்மதிப்பையும் போன்று மனைவி சியாமலாவின் மீதும் அவன் மனதிலே அன்பும் மரியாதையும் பெருகி வளர ஆரம்பித்தன. அதற்கு தகுந்த காரணங்களும் இல்லாமல் போகவில்லை. தொழிற்சாலையில் தனக்குண்டான பாகத்தை சகோதரர்களிடம் விற்பதற்கு சந்திரசேகரன் கேட்ட பணம் மிகவும் அதிகமாக இருந்தது. ஈஸ்வரனுக்கு கிடைக்கக்கூடிய ரொக்கத்தையும் ஜெயராமன் பெயருக்கு வரவிருந்த பணத்தையும் சேர்த்து கூட அவர்களால் அத்தொகையை ஈடு செய்ய முடியவில்லை. பிள்ளைகள் இருவரும் சமாளிக்க முடியாது திணறுவதைக் கண்டு மனமிறங்கிய தாயார் சொந்தமாக தான் சேர்த்து வைத்திருந்த சிறு தொகையை கொடுத்து உதவினாள். அதற்கு மேலும் கொஞ்சம் பணம் அவர்களுக்கு தேவையாக இருந்தது. பணத்திற்கு எங்கே போவது? ஜெயராமனுக்கு ஒரே ஒரு வழிதான் தோன்றியது. மனைவியிடம் தனது உத்தேசத்தை எடுத்து சொல்லும் பொழுது உண்மையிலேயே அன்று ஜெயராமன் அவமானத்தினால் உடல் குன்றிவிட்டான். அவ்வளவு நாட்களாக மனைவியிடம் நடந்து கொண்ட கேவலமான முறைக்கு பின் அவளது முகத்தை நிமிர்ந்து பார்த்து, உனது நகைகளை கழற்றி கொடு, விற்று பணமாக்கி அவசரத்திற்கு உபயோகித்துக் கொள்கிறேன் என்று உரிமையுடன் கேட்க சங்கோஜமாகத்தான் இருந்தது. சீக்கிரம் தொழிற்சாலை பழைய நிலைக்கு வந்ததும் அவைகளைப் போல் பன்மடங்கு நகைகளை உனக்கு திருப்பி செய்து போடுகிறேன் என்று கூறிய ஜெயராமன் பரிதாபமாக அவள் முகத்தை உற்று பார்த்தான். பதில் அளிக்காத சியாமலாவின் கண்ணில் லேசாக நீர் கசிந்தது. ஆனால் அந்த கண்ணீர் துன்ப கண்ணீரே அல்ல. இவ்வளவு நாட்கள் தாம்பத்திய வாழ்க்கைக்கு பிறகு தன்னிடம் கணவன் மனமிட்டு பேசுகிறாரே என்ற ஆனந்தத்திலே கசிந்த கண்ணீர் துளிகள் அவை. புக்ககத்திலே தனக்கு அளித்திருந்த விலை உயர்ந்த ஆபரணங்களை தாங்கிய நகைப்பெட்டியை கொண்டு வந்து
கணவன் முன்னிலையில் மறுபேச்சின்றி சியாமளா வைத்தாள். பெட்டியை திறந்து அவளது மேனியை சில நாட்களே அலங்கரித்த அந்த நகைகளை கையில் எடுத்தான் ஜெயராமன். கண்ணகியின் கார் சிலம்பை கையில் எடுத்த கோவலன் உள்ளம் பட்ட பாட்டை ஜெயராமனின் மனமும் அன்று அனுபவித்தது. சியாமளாவின் பெருந்தன்மையான குணத்தைக் கண்டு மனம் கசிந்து போன அவன் தனது கடந்த காலத்தை குறித்து பச்சாதாபம் அடைந்தான் என்று கூற தேவையில்லை. காதல் என்பது எத்தனையோ முகாந்தரங்களை கொண்டு எழக்கூடும். கண்டதும் காதலாக ஆரம்பிக்கலாம், காணாமலே காதலாகவும் பரிணமிக்கலாம். ஜெயராமன் விஷயத்தில் அவன் மனைவி மேல் ஏற்பட்ட அன்பானது பச்சாதாபத்திலிருந்து வளர்ந்த பாசமாக இருந்தது. அனுதாபத்திலே உதித்த காதலை சிலர் துச்சமாக மதிக்கக்கூடும். ஆனால் சியாமளா அதை பெரிதும் வரவேற்றாள். வெறுப்பானால் என்ன, பச்சாதாபமானால் என்ன, எதிலிருந்து தோன்றினால் என்ன? அவள் விரும்பியதெல்லாம் கணவனது அன்பு ஒன்றுதான். கணவன் மனைவிக்கு இடையே தோன்றி வளர்ந்த பாசத்திற்கு தூண்டுகோல் போல் விளங்கினான் அவர்களின் அருமை மைந்தன். ரவி தவழ்ந்து ஓடி வந்து தன் கால்களை தழுவி கொண்ட மைந்தனை ஆசையுடன் அணைத்து கொள்ளும் பொழுதெல்லாம் ஜெயராமன் விவரிக்க இயலாத நூதனமான ஒரு இன்பத்தை அனுபவித்தான். கன்னங்கள் குழிய சிரித்து உள்ளத்தில் கல்மயக்கம் தந்த சிறு மைந்தனை ஜெயராமன் மிகவும் நேசித்தான். அவனை பெற்றுக் கொடுத்து தனது வாழ்க்கையை வளமாக்கிய அந்த அருமையான பெண்மணியையும் அவனது உள்ளம் நேசிக்க ஆரம்பித்தது. பெருமையினாலும் அருமை மைந்தனின் ஆதரவினாலும் கணவனின் அன்பை பெற்றுவிட்ட சியாமளா தோற்றத்திலே மிகவும் மாறிவிட்டிருந்தாள். உள்ளத்திலே பொங்கி நின்ற ஆனந்தத்தினால் ஒளியிழந்து வாடியிருந்த அவளது முகத்தில் செழுமையும் பிரகாசமும் ஏற்பட்டன. சியாமளா பார்ப்பதற்கு லட்சமாக பெண்ணாக மாறிவிட்டாள். பசுபதி ஐயர் இருந்து மேலும் 4-5 மாதங்கள் சென்ற பிறகு ஒரு நாள் காலை ஈஸ்வரன் தன் பெயருக்கு வந்திருந்த திருமண அழைப்பிதழ் ஒன்றை அலட்சியமாக பிரித்து படிக்க ஆரம்பித்தான். முதல் 2 வரிகளை படித்தவுடன் அவனது கரங்கள் உணர்ச்சி வேகத்தில் நடுங்கின. புயலைப் போல் திடீரென்று வீசி அவனது உள்ளத்தை உணர்ச்சி வசத்தில் சிறிது நேரம் அல்லல் படுத்திய அந்த அழைப்பு தாளை ஒரு நாளைக்கில்லாவிடில் ஒரு நாள் அவன் எதிர்பார்த்துதான் இருந்தான். கிரிஜாவின் குணங்களை பற்றி சிறிது அறிந்திருந்தவன் அவளிடமிருந்து கல்யாண கடிதத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். தன் விலாசத்தை எழுதி கடிதத்தை உரையில் வைக்கும் பொழுது அவளது முகத்திலே பிரதிபலிக்கக்கூடிய அந்த அகங்காரமான வெற்றிக்குறியை கூட அவனால் கற்பனை செய்தே பார்க்க முடியவில்லை. அதனால் அந்த கடிதம் அவனுக்கு சிறிது திகைப்பையும் கொடுத்தது. கோபாலனுக்கும் கிரிஜாவிற்கும் கல்யாணம் என்ற செய்தி உண்டாக்கிய திகைப்பை அவனுக்கு சில தினங்கள் தான் நீடித்திருந்தன. கிரிஜா வேறு ஒரு புருஷனுக்கு மனைவியாகிவிட்டாள் என்ற உண்மையை உணர்ந்ததிலிருந்து ஈஸ்வரன் மனம் அமைதியை அடைந்தது. சாம்பலுக்கடியில் மினுக்கிட்டு எரியும் கனல் போல் அவனது அந்தராத்மாவில் கிரிஜா மீது அதுவரை குடிகொண்டிருந்த கொஞ்ச நெஞ்ச கவர்ச்சியும் அங்கி எரிந்து போய்விடவே ஈஸ்வரன் கிரிஜா என்னும் பெண்ணை பற்றியே மறந்துவிட்டான். அதே சமயம் தேவகிப்பால் அவன் குடிகொண்டிருந்த அன்பு நாளுக்கு நாள் பெருகி வளர்ந்து வந்தது. மிதிலாவிலாசத்தில் விஷயங்கள் இப்படி மாறுபட்டு இருக்கும்போது புதிதாக குடித்தனம் சென்ற மைத்திலி சந்திரசேகரன் இருவர் வாழ்க்கையிலும் பல மாறுதல்கள் தோன்றத்தான் செய்தன. பிறந்த விட்டவர்களை சீராட்டுவதிலும் சிநேகிதிகளுடன் உல்லாசமாக வெளியில் சென்று வருவதிலும் காலத்தை ஓட்டிய மைத்திலி ஆரம்பத்தில் தனக்கு பின்னால் வரவிருந்த பெரும் ஆபத்தை பற்றி அறியவே இல்லை. பிரசவத்திற்கு பிறந்தகம் சென்றிருந்த மைத்திலி கொஞ்ச நாட்கள் அதிகப்படியாகவே அங்கே தங்கிவிட்டாள். கை குழந்தையுடன் புருஷன் வீட்டிற்கு திரும்பி வந்த அவள் தன் கணவனின் நடத்தையிலே காணப்பட்ட பல மாறுதல்களைக் கண்டு கதிகலங்கி போய்விட்டாள். புதிதாக தொடங்கிய தொழிலில் சந்திரசேகரனுக்கு பல புதிய நண்பர்கள் ஏற்பட்டிருந்தனர். அவர்களின் ஆட்சேபகரமான நடத்தையைக் கண்டு மைத்திலி மிக்க அருவருப்படைந்தாள். உல்லாச புருஷர்களான அந்த நண்பர்களுடன் தன் கணவன் வீட்டை பற்றி நினைவே இன்றி சுற்றி திரிந்து கொண்டு அகால வேளையில் வீட்டுக்கு வருவதைக் காண அவளது உள்ளம் பதைபதைத்தது. 1 வருஷ காலம் வாழ்க்கையின் மொத்த நாட்களை எண்ணி பார்த்தால் மிகவும் குறுகிய காலம்தான். எனினும் சிலருடைய வாழ்க்கையில் இந்த குறுகிய காலம்தான் மிகப்பெரிய மாறுதல்களை உண்டாக்கி வீடு மிகவும் மாறுதல் அடைந்து விட்டிருந்தது. சகோதரர்களிடமிருந்து பிரிந்து தனியாக ஆரம்பித்த பென்சில் வியாபாரம் அவன் எதிர்பார்த்த அளவு அவனுக்கு வெற்றியை தரவில்லை. ஓடும் அருவி நீர் போன்று தங்கு தடையின்றி வாழ்க்கை நடத்தி பழக்கப்பட்டிருந்த சந்திரசேகரனுக்கு தொழிலில் ஏற்பட்ட தேக்கமும் ஏமாற்றமும் தனியாக நின்று சமாளிக்க முடியாத பெருந்துன்பங்களாக பிரமிப்பை உண்டாக்கின. அதிகப்படியான வேலை தொந்தரவுகளுடன் தொழிலில் கண்ட ஏமாற்றமும் அவனது குணத்தை அடியுடன் மாற்றிடவே சாந்தத்திற்கு பெயர் போன சந்திரசேகரன் பிடிவாதக்கார முரடனாக மாறிவிட்டான். தனது சுதந்திரத்தில் முன்போல் மனைவி தலையிடுவதை அவனால் பொறுக்க முடியவில்லை. கணவனது விபரீத நடத்தையைக் கண்டு வாளாவிற்கவும் மைத்திலிக்கு பொறுமை இருக்கவில்லை. தம்பதிகள் இருவரும் அடிக்கடி சண்டையிட்டுக் கொண்டனர். தன் அருமை கணவன் முன்னைப்போல் காதல் மொழிகளுக்கும் கனிவு பார்வைக்கும் கட்டுப்படாத முரடனாக மாறிவிட்டதை அறிந்து கொண்ட மைத்திலியின் இருதயம்
துக்கத்தை தாளாது சுக்குள் சுக்கலாக வெடித்து விட்டது. கண் முன்னே தன் கணவன் செய்து வந்த துரோக நடத்தையைக் கண்டு ஆற்றாமையினால் மனம் குமுறினாள். ஆனால் அதை பற்றி கேட்டால் என்ன செய்வானோ என்ற கிளியில் அவளுக்கு சண்டை போடக்கூட தைரியம் ஏற்படவில்லை. அன்று வருஷ ஆப்தீகத்தினம். அந்த சடங்கை சரிவர கவனித்து நடத்த சகோதரர்கள் அனைவரும் மிதிலா விலாசத்தில் மீண்டும் ஒன்றாக கூடியிருந்தனர். சில நாட்கள் உடலை வாட்டிய நோய் தர்மாம்பாளை விட்டு அகன்றிருந்தாலும் பூரண ஆரோக்கியத்தை அவள் திரும்ப எய்தாததனால் அன்றைய சடங்கிலே தன்னால் ஆன காரியங்களை செய்து களைத்து போன அவள் அந்தி பொழுதில் தனது அறைக்குள் வந்து உட்கார்ந்து கொண்டாள். அம்மா என்று மெல்லிய குரலை கேட்டு திடுக்கிட்டு கண்களை திறந்து பார்த்த தர்மாம்பாள் எதிரே மைத்திலி வந்து நிற்பதைக் கண்டாள். கட்டிலின் கைப்பிடி மீது சாய்ந்து கொண்டு நின்ற மைத்திலி முன்னை விட இளைத்து உருமாறி போயிருப்பதைக் கண்ட தர்மாம்பாள் உட்காரேன், நிற்பானேன் என்று உபசரித்தாள். அம்மா, நாளை கார்த்தால சாப்பாட்டுக்கு பிறகு டவுனுக்கு புறப்பட்டு விட வேண்டும் என்று இவர் உத்தரவு போட்டிருக்கிறார். உங்கள் கூட சவகாசமாக சில விஷயங்களை பேச வேண்டும் என்று வந்தேன் என்று கூறிய மைத்திலியின் தொண்டையை துக்கம் அடைத்து கொண்டது. அம்மா, நான் செய்ததையெல்லாம் மறந்து என்னை மன்னித்து என்னோடு கொஞ்ச நாள் வந்து நீங்கள் இருக்க வேணும் என்பதை சொல்லத்தான் வந்தேன் என்று திணறியபடி சொல்லி முடித்த மைத்திலி மேலே பேச முடியாது விம்மி விம்மி அழ ஆரம்பித்தாள். அசடு, இதெல்லாம் என்ன இது என்று மனம் கசிந்து போன தர்மாம்பாள் நாட்டு பெண்ணை சமாதானப்படுத்த முயற்சி செய்தாள். உங்கள் பிள்ளை ரொம்பவும் மாறிவிட்டார் அம்மா. அவர் செய்யும் இம்சை என்னால் தாழ முடியவில்லை. நீங்களும் வந்து எங்களுடன் இருந்தால்தான் அவர் குணம் பழையபடிக்கு மாறும். அதனால் நீங்கள் கட்டாயம் வந்து எங்களுடன் வசிக்கத்தான் வேணும் என்று மைத்திலி திடீரென்று மாமியாரின் பாதங்களில் விழுந்து அவைகளை கெட்டியாக பிடித்து கொண்டு ஹோ என்று வாய்விட்டு கதறி அழுதாள். துக்கத்தினால் கரகரத்த தொண்டையை இருமி சருபடித்து கொண்ட தர்மாம்பாள் வருத்தத்துடன், குழந்தை, ஏன் இப்படி வருத்தப்படுற? எழுந்திரு, இதெல்லாம் என்ன என்று தனது பாதங்களை அவளது பிடியில் நின்று விடுவித்து கொண்டாள். உங்களுடன் வந்து இருக்க எனக்கு ஆசைதான், ஆனால் முடியாத காரியம் அம்மா என்றாள் நிதானமாக அவள். கண்ணீரை துடைத்து கொண்ட மைத்திலி, உங்களை மிகவும் அவமானப்படுத்தி விட்டு போனேன் என்று என் மேல் உங்களுக்கு கோபம் இல்லையா என்று விளக்கினாள். இல்லை அம்மா, அதெல்லாம் ஒன்றுமில்லை. மிதிலா விலாஸ் என்னுடைய வாசஸ்தலம். அதை விட்டு வெளியே நான் வருவது முடியாத காரியம். மேலும் உன்னுடன் நான் சில நாட்கள் கூட வந்து இது சமயம் தங்க முடியாத நிலையில் இருக்கிறேன். சியாமலா மீண்டும் தாயாகப் போகிறாள். போன தடவை போல் இல்லாமல் இந்த தடவை எனது கடமைகளை சரிவர செய்ய நான் ஆசைப்படுகிறேன். மேலும் கல்யாணமாகாத தேவகி வீட்டிலே தனியே விட்டுவிட்டு இம்மி கூட நகர முடியாது குழந்தாய் என்று பெருமூச்செறிந்தாள். அப்படியானால் அம்மா, என் கதி அதோ கதிதானா? எனக்கு உதவி செய்வதற்கு நீங்கள் வரமாட்டீர்களா என்று தேம்பினாள் மைத்திலி. நான் இந்த விஷயங்களில் யார் யாருக்கு உதவி செய்வது மைத்திலி? நான் வந்து கூட தங்கினால் மட்டுமே சந்திர திருந்து விடுவானா? இதற்கெல்லாம் மனுஷ சகாயமே தேவையில்லை. பொறுமை ஒன்றுதான் இதற்கு தேவை. எத்தனை நாள் இப்படி துள்ளி குதிக்கப் போகிறான்? ஆத்திரப்படாமல் அவன் போன போக்கில் கொஞ்ச நாள் விட்டுப்பிடி, சரியாகி விடுவான் என்றாள் தர்மாம்பாள். மறுநாள் விடைபெற்று செல்லும் போது மைத்திலி முற்றும் புதியவளாக நடந்து கொண்டாள். பணிவும் மரியாதையும் தோன்ற, அம்மா, போய்விட்டு வருகிறேன். நான் செய்த பிசகை மனதில் வைத்து கொள்ளாமல் பெண்ணைப் போல் என்னை மன்னித்து ஆசீர்வதித்து அனுப்புங்கள். அப்பொழுதுதான் என் மனம் நிம்மதியடையும் என்று நெஞ்சம் தழுதழுக்க கண்ணீர் பொங்கி வந்து நமஸ்கரித்து எழுந்து நின்றாள். மைத்திலியின் வாடிய வதனத்தை கண்ட தர்மாம்பாளுக்கு துக்கம் தாழ முடியவில்லை. அசடு போல் அழுது கொண்டே போகாதே, முகத்தை துடைத்துக்கொள் என்று உபதேசித்துவிட்டு மைத்திலி சென்ற பின்பு தன்னையும் மீறி வந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள் மாமியார். அன்று வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கூடத்து ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்தாள் தர்மாம்பாள். ஆபீஸில் இருந்து களைத்து வீடு திரும்பிய ஈஸ்வரன் என பெருமூச்சுடன் தாயாரின் அருகே வந்து உட்கார்ந்து கொண்டான். பூஜை அறையின் விளக்குகளை ஏற்றிவிட்டு வெளிப்பட்ட தேவகியை கண் கொட்டாது பார்த்து கொண்டே இருந்த தர்மாம்பாள் திடீரென்று மகன் பக்கம் திரும்பி பேசலுற்றாள். ஈஸ்வரா, அப்பாவின் காரியங்கள் எல்லாம் ஆகட்டும் என்று ஒரு வருஷமாக பொறுத்திருந்தேன். இந்த தேவகி, இவளை நீயே கல்யாணம் செய்து கொண்டு விடு. இந்த ஒரு வருஷ காலத்தில் இவளை காட்டிலும் எனக்கு வேறு நல்ல ஒரு நாட்டுப்பெண் கிடைக்க மாட்டாள் என்ற உண்மையை உணர்ந்தேன். என்ன சொல்கிறாய் என்றாள் படபடவென்று. அந்த ஆனந்தத்தில் கேட்ட ஈஸ்வரன் இருதயம் தனது மன உணர்ச்சிகளை துடித்து கொண்டது. வெளியே காட்டாமல், என்னம்மா இதெல்லாம் பற்றி இப்பொழுது என்ன என்று பதிலளித்தான். உனக்கு சம்மதம் என்று ஒரு வார்த்தை சொல் போதும். இத்தனை அழகும் நல்ல குணமும் கொண்ட அந்த பெண்ணை வேறு இடத்தில் கொடுக்க எனக்கு மனமே இல்லை ஈஸ்வரா. இந்த புத்தி
போன வருஷமே எனக்கு இருந்தால் என்று பெருமூச்செறிந்தாள். உன் இஷ்டப்படியே நான் நடக்க சித்தமாயிருக்கிறேன். ஆனால் அம்மா, இவளுக்கு என்னை மணந்து கொள்ள சம்மதம் இல்லாவிட்டால் என்றான் ஈஸ்வரன். திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்த தர்மம்பாள், மாட்டேன் என்று சொல்வாளா என்ன? உன்னை கல்யாணம் செய்து கொள்ள அவள் ஒரு காலம் மறுக்க மாட்டாள் என்றாள் உரத்த குரலில். ஏன் மறுக்கக்கூடாது? என்னை மணந்து கொள்ள வேண்டுமென்ற நிர்பந்தம் எதுவும் இல்லையா? பேஷாக அவள் மறுக்கலாம் என்றான் மைந்தன். தேவகி என்று தர்மம்பாள் கூப்பிட்டதை கேட்டு சமையல் அறையிலிருந்து அவசரமாக வந்து நின்றாள் தேவகி. உண்மையை சொல்லிவிடு தேவகி. ஈஸ்வரனுக்கும் உனக்கும் கல்யாணம் செய்து வைக்க நான் ஆசைப்படுகிறேன். அவனுக்கும் உன்னை கல்யாணம் செய்து கொள்வதில் பூரண சம்மதம். உனக்கு சம்மதமா இல்லையா? பயமின்றி சொல்லிவிடு என்று பரபரப்புடன் கேட்டாள். தேவகியின் நெஞ்சு இன்பத்திலே துள்ளி குதித்தது. உணர்ச்சி வேகத்தில் கண் இமைகள் இரண்டும் படபடவென்று துடித்தன. கன்னங்கள் இரண்டும் ரோஜாவை போல் சிவக்க மௌனமாக தலையை குனிந்து கொண்டு நின்றாள். சம்மதம் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிடுமா? ஏன் இந்த கூச்சம் என்று தர்மம்பாள் வற்புறுத்தி கேட்டாள். உங்கள் இஷ்டமே என் இஷ்டம் மாமி என்று சங்கோஜத்துடன் பதிலளித்த தேவகி வெட்கத்தால் மின்னலைப் போல் பின்கட்டுக்குள் ஓடி மறைந்து விட்டாள். சில மாதங்களுக்கு பின் மிதிலா விலாசத்தில் தேவகிக்கும் ஈஸ்வரனுக்கும் விவாகம் இனிதாக நடந்தேறியது. பசுபதி ஐயர் இந்த விவாகத்தை கண்டு நேரே ஆனந்திக்கும் பாக்கியம் செய்யவில்லை எனினும் தேவகியை மனைவியாக ஈஸ்வரன் ஏற்றது அவரது ஆத்மாவிற்கு சாந்தி அளிக்கும் காரியம் என எண்ணி ஆறுதல் அடைந்த தர்மம்பாள் தம்பதிகளை மனப்பூர்வமாக ஆசீர்வதித்தாள். ஈஸ்வரன், தேவகி, சியாமளா, தர்மம்பாள் எல்லோரையும் காட்டிலும் இந்த விவாகத்தில் மிகவும் திருப்தியடைந்தவள் சௌபாகியம் என்றே கூற வேண்டும். மாலையும் கழுத்துமாக திருமண கோலத்துடன் பந்தலில் வந்து நின்ற அந்த தம்பதிகளை கண்ட அவள் எல்லையற்றதொரு ஆனந்தத்தினால் அழுதே விட்டாள். வான வீதியில் வெளிப்பட்டதை போன்று சந்திரன் மிதந்து கொண்டிருந்தான். தோட்டத்து புல்தரை மீது உட்கார்ந்திருந்த ஈஸ்வரன் அருகே அமர்ந்திருந்த மனைவியின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தான். நிலவு சொரிந்த தன் ஒளியில் எழிலே உருக்கொண்டவளாக அமர்ந்திருந்த மனைவியை பெருமுதத்துடன் உற்று நோக்கிய ஈஸ்வரன், தேவகி, ஒன்று கேட்பின் உண்மையை ஒழிக்காது பதில் சொல்ல வேண்டும். 1 வருஷத்துக்கு முன் ஒரு நாள் அந்தி வேளை சமையல் அறையில் உன்னிடம் வேண்டிக் கொண்டேன், ஞாபகம் இருக்கிறதா? அன்று என்னை ஏற்க மறுத்தாய். கேட்டதற்கு ஏதோ காரணங்கள் இருக்கின்றன என்றாயே, அவைகள் என்ன? சொல் இப்பொழுது, ஒழிக்காமல் என்றான் விளையாட்டாக. நிமிர்ந்து உட்கார்ந்த தேவகி, சொல்லித்தான் ஆக வேண்டுமா அம்மாஞ்சி என்று பரிகாசமாக கேட்டாள். அதை கட்டாயம் எனக்கு தெரிவிக்க வேண்டும். அதை நான் அறிய சில நாட்களாக என் மனம் மிகவும் ஆசைப்படுகிறது என்றான் பிடிவாதமாக ஈஸ்வரன். கட்டாயப்படுத்தினால் சொல்லிவிடுகிறேன். மறுத்ததற்கு 2 காரணங்கள் இருந்தன. 1 வருஷத்துக்கு முன் விஷயமாக அம்மாவின் மனம் வேறுபட்டிருந்தது. உங்களை மணந்து கொண்டு அம்மாவுக்கு வேண்டாத நாட்டு பெண்ணாக இந்த வீட்டில் உங்கள் சந்தோஷத்தை குலைக்க நான் ஆசைப்படவில்லை என்றதொரு காரணத்திற்காக நான் அன்று மறுத்தேன் என்றாள். மற்றொரு காரணம் என்றான் விடாப்பிடியாக. மற்றொரு காரணத்தை கூறக்கூட எனக்கு சங்கோஜமாக இருக்கிறது அம்மாஞ்சி. ஏதோ ஒரு சங்கடத்திலிருந்து தப்பித்து கொள்ள விரும்பியே என்னை மணக்க முன்வந்தீர்கள் என்று என் மனம் உங்களை அன்று சந்தேகித்தது. அப்பொழுதெல்லாம் உங்கள் மனம் என்பால் வேறு விதமாக இருந்ததனால் அப்படி நினைக்க இடம் இருந்தது அம்மாஞ்சி கூறிவிட்டு தயக்கத்துடன் நிறுத்தினாள் தேவகி. கிரிஜாவுடன் தான் நடத்திய காதல் நாடகம் அவளது பேதை உள்ளத்தை எவ்வளவு தூரம் புண்படுத்தி இருக்கக்கூடும் என்று சிந்தித்து பார்த்த ஈஸ்வரன் நடந்து போன தனது முட்டாள்தனத்தை குறித்து அவமானம் அடைந்தவனாக, தேவகி என்னை ஏற்க மறுத்ததற்கு தகுந்த காரணங்கள் இருந்தன. உன்னை அறியாமலே துன்பப்படுத்தியதற்கு நான் மிகவும் வருந்துகிறேன் என்று மன ஒழிச்சியுடன் கூறியபடி அவளது கரங்களை அன்புடன் பற்றி கொண்டான். கண்களில் லேசாக நிறைந்த கண்ணீரை சமாளிக்கும் நிமித்தம் தேவகி பதிலளிக்காது தலையை குனிந்து கொண்டாள். உணர்ச்சி வசப்பட்ட ஈஸ்வரன் அவளது அழகிய முகத்தை ஆர்வத்துடன் கரங்களால் நிமிர்த்தி நிலவொளியை சிறிது நேரம் மௌனமாக உற்று நோக்கியபடி இருந்தான். பிறகு திடீரென்று, அந்த சந்தேகம் இப்பொழுது இல்லை அல்லவா தேவகி என்று மெல்ல கேட்டான். இல்லை என்பதற்கு அடையாளமாக தலையை அசைத்த தேவகி வெட்கத்துடன் கண்களை மூடிக்கொண்டாள். அது எப்படி நிச்சயமாக கூற முடியும் என்று விடாப்பிடியாக கேட்டான் ஈஸ்வரன். இதென்ன அசட்டு கேள்வி? கடந்த 1 வருஷமாக உங்களிடம் காணப்படும் மாறுதல்களிலிருந்து என் சந்தேகம் மறைந்துவிட்டது. அது எப்படி தெரியும்? கேட்காதீர்கள். மனத்தை மனம் அறிந்து கொள்கிறதை வார்த்தைகளால் எப்படி விவரிக்க முடியும் அம்மாஞ்சி என்று மெல்ல சிரித்த தேவகி இன்ப பெருமூச்சு விட்டுக்கொண்டு ஈஸ்வரனின் தோள் மீது சாய்ந்து கொண்டாள். இனிமையான நிலவொளியிலே மூழ்கி கிடந்த தோட்டத்தில் மெல்லியதாக வீசிய தென்றலைப் போல
அவர்கள் இருவரது உள்ளத்திலும் ஆனந்தம் இனிமையோடு வீசிக்கொண்டிருந்தது. இக்கதையை கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.